கடவுள் எங்கே இருக்கிறார் என்று நீங்கள் எப்போதாவது உங்களையே கேட்டிருக்கிறீர்களா? வானத்திலா, கோயிலிலா, சிலைகளிலா? நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு சக்தியை, ஒரு அருளை, ஒரு பதிலை. சற்று ஆழமான குரலானால் கடவுள் என்ற சொல்லை ஒருமுறை சிந்தித்து பார்த்ததுண்டா? கட பிளஸ் உள் சமம் கடவுள். கட என்றால் கடந்து செல், உள் என்றால் உள்ளே செல். வெளியுலகத்தை அல்ல, உன் மனதின் ஆழத்தை. உணர்ச்சி உயர்வு. உள்ளே இருக்கும் பயத்தை கடந்து செல், அகம்பாவத்தை கடந்து செல், கோபத்தை கடந்து செல், பொறாமையை கடந்து செல். ஒவ்வொரு இருளையும் கடந்து உள் சென்றால் மெதுவான உணர்ச்சி. அங்கே ஒரு அமைதி இருக்கும், ஒரு வெளிச்சம் இருக்கும், ஒரு பேரானந்தம் இருக்கும். அதுவே கடவுள். தாக்கம் கொண்ட முடிவு. கடவுள் வெளியில் இல்லை, கடந்து உள் சென்றவனின் உள்ளத்தில் இருக்கிறார். உன்னை அறிந்தால் கடவுளை அறிந்தாய்.